3/4 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதிக தண்ணி வேணாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். போதும், இந்த அளவுக்கு தண்ணி போதும். நமக்கு தண்ணி வந்து அதிக தேவையில்லை. இதில் தண்ணி இல்லாமல் வேக வச்சுக்கிட்டாலே போதும். உப்பு போட்டு கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கன் வேகிறதுக்குள்ளே மசால் வறுத்து எடுத்துக்கலாம். இதில் 3 ஸ்பூன் மல்லி, வரமிளகாய் 6, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய் 2. இப்போ இதை வறுத்துடலாம். நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். வறுத்த மசாலா பவுட்ரு பண்ணிக்கலாம். தண்ணியில் ஊற்ற வேணாம், சும்மா பவுட்ரு பண்ணால் போதும். சிக்கன் 2 விசில் விட்டு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி அப்படியே தான் இருக்குது. அதனால தான் நான் கம்மியாக தண்ணி ஊற்றினேன். அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். அப்போ அந்த தண்ணி வந்து வீணாக போயிடும். இவ்வளோ தண்ணி இருந்தால் கூட நம்ம வேக வைக்கிறப்போ, தாளித்து வேக வைக்கிறப்போ நல்லா வற்றி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை இறக்கிட்டு தாளிச்சிக்கலாம். சிக்கன் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம். வெங்காயம் வதங்கிடுச்சு. ரொம்ப ப்ரௌனாக வதங்க வேண்டாம், நம்ம வறுக்கத்தானே போகிறோம். அதனால இந்த அளவுக்கு போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு போட்டு வதங்கிடுச்சு. இப்போ இதில் வேக வச்ச சிக்கனை சேர்த்துலாம். அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம், ஏன்னா தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா நம்ம உப்பெல்லாம் போட தேவையில்லை. பத்தலைனா மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். நான் முன்னாடியே கரெக்டான அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் உப்பு போட தேவையில்லை. இப்போ இந்த தண்ணியெல்லாம் வற்றட்டும். தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இப்போ நம்ம பவுட்ரு பண்ண மசாலா இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள்லாம் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம சிக்கன் வேக வைக்கிறப்போ மஞ்சத்தூள் போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா காரம் எதுவுமே தேவையில்லை. மசால் போட்டு 2 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி எண்ணெயிலேயே நல்லா வறுத்து எடுக்கணும். இந்த மசால் வடை லைட்டாக போகிற அளவுக்கு 2-3 நிமிஷத்துக்கு மேலே வதக்க தேவையில்லை. இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். காரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்க வேணாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லித்தலை, கருவேப்பிலை இதையும் கலந்துடலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து நாட்டுக்கோழியில் பண்ணியிருக்கேன். இது போல் பிராய்லர்லேயும் பண்ணலாம். மட்டன் கூட இதே மெத்தடில் நீங்கள் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும்.